அவன் பேரு டில்லி. அபே வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. அடுத்தது தலைக்காவேரி. எவ்வளோ நேரம் தெரியுமா? 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. 50 கிலோமீட்ரு இங்கேருந்து போவோம். அடா ஃபைலா ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம். நான் சென்னை சென்னை சென்னை. ஏய் ஆ என்னடா இப்படி பண்ணுறானே இவனுங்க. இங்கயா? ஓகே ஓகேடா, பாய்டா, என்ஜாய் பண்ணுங்கண்ணா. பாய் பாய். அந்த பசங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை வந்து ஏறுவானுன்ட்டு. அப்படியே லிட்டரலாக ரோடு மறைச்சிட்டானுங்க. அப்புறம் வந்து ஏறினாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு கூட்டு வந்தேன். பஸ்ஸு இறங்கலாம் கீழே. ஆனால் ஏன் இறக்கலன்னு தெரில அவனுங்களே. அவங்க பஸ்ஸுக்காரன் கீழே ஸ்பேஸ் இருக்குது, பஸ்ஸு திரும்புறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஆ ஸோ கைஸ், நேற்று மாரி இன்றைக்கும் நம்ம டாமினோஸ் போகலாம். ஆக்சுவலாக இங்கே என்னென்ன தெரியுமா இருக்குது? KFC இருக்குது, பீஸா ஹட் இருக்குது, டாமினோஸ் இருக்குது. இது மூணு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு வெல் நோன் பிராண்டு அவங்களோட இது இருக்குது. நம்ம ஏன் டாமினோஸ் போகிறோன்னா, என் ஃப்ரெண்டை வெறுப்பேற்றுறதுக்கிட்டே போகிறோம். என் ஃப்ரெண்டு அழுவா. எங்கே அந்த டாமினோஸ்? வேர் ஆர் யூ? டைம் பார்த்தீங்கன்னா 11:30 தான் ஆகுது. எப்படியும் தலைக்காவேரி போகிறதுக்கு 1 மணி ஆகிடும். சரி இப்பயே சாப்பிட்டுட்டா நம்ம அப்புறம் ஈவினிங்காக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு I'm going to Domino's வந்துட்டோம். ஃபோன்லேயே முழுங்கிட்டு இருக்கிறான் அவன். Again we are back to Domino's. ஸோ கைஸ், டாமினோஸில் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். முடிச்சாச்சு. ஒரு வழியாக ஃப்ரெண்டை வெறுப்பு ஏற்றியாச்சு. நம்ம ஊர்லலாம் இது இல்லவே இல்லை. சிட்டுக்குருவி
சின்ன வயசுலலாம் ஊரில் இருக்கும்போது சிட்டுக்குருவி தான் வந்து எழுப்பி விடும், கிட்டே வந்து கத்தும் காதுகிட்ட வந்து. இங்கே பார்க்க முடியல இப்போலாம். ஸோ கைஸ் 1 hour இருக்குது போய் சேர்றது. ஓகே லெட்ஸ் கோ ஸ்டார்ட்டு. ஓகே போகலாம். கிளாஸ் பண்ணுறீங்களா? பண்ணுங்க. மூணு நாளாக இந்த ஜங்ஷன் வந்துட்டு தான் போகிறேன் நான். மடக்கேரி நான் மடக்கேரி கேருனா ஏறுன்னு அர்த்தமா? இன்னும் 1.25 hour இருக்குது. உழுந்துட்டானா? அவங்க பார்த்துப்பாங்க, விட்ருங்க. நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. டே ஏண்டா மக்கா. ஓகே நான் போகிற வழியில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் கட்டுறாங்க தலைக்காவேரி போகிற இடத்துல கட்டினுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோட 3வது கிளாஸ், இங்கே 3வது கிளாஸ் பிரிட்ஜு. ஓகே எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ கைஸ் எனக்கு தெரிஞ்சு இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். வெல்கம் டு ஸ்ரீ க்ஷேத்ரா பங்கதேஸ்வரா தலைக்காவேரி டெம்பிள். நேராக உள்ளே போனோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 20 minutes 9 kilometers. பிரிட்ஜெல்லாம் இருக்குப்பா. ஓகே சூப்பர். ரைட்டா? மலைக்கு நடுவில் இப்போ தான் நல்லா பிரிட்ஜு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்ன தூக்கி போடுது ஒரு ஜாயிண்ட்டுக்கும். ஏம்மா ஜிபே இருக்கா? நல்லா ஜிபே ஒன்று.
ஒரு நிமிஷம். ஓகே ஸோ கைஸ் இங்கே என்ட்ரு ஆகும்போது பைக்கு 10, ஜீப்புக்கு 20, அதை பற்றி தெரியல. சுமோ, 2 ஃபார்மு, தவேராக்கு எல்லாம் அடிச்சு வச்சுருக்குறாங்க. 60 ரூபா. இவங்களே வேணுமா அடித்த மாதிரி தெரியுது. கர்நாடகா தலக்காவேரி 8 கிலோமீட்டர். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் 4 நிமிஷம் தான் காட்டுது. நல்லா மேலே ஏறி இருந்தது ரோடெல்லாம். ரோடு ஏடாகணுமா பெண்டு டப்புன்னு. ஆனால் 2-3 ஏர்பின் பெண்ட் தான். பட் நல்லா காணல் போகுது ரோடு. வியூவெல்லாம் பங்கமாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டாப் பண்ணல வியூவுக்காக. சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக ரூம் போகணும். போயிட்டு பேக்கிங். காஃபி வாங்கலான்னு பார்த்தா வீட்டில் யாரும் காஃபி குடிக்க மாட்டாங்க. காதெல்லாம் கொஞ்சம் அடிச்சுனுக்குது எனக்கு. சடன்னாக இன்னும் ரொம்ப ஏறுதில்ல. இந்த வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது நான் தண்ணி ரூட்டு. ஓ பார்க்கிங் அங்கே போகுது ரூட்டு. அதோ பஸ்ஸு பார்க்கிங் அங்கே. வந்துட்டுமா? இங்கே தான் நிறுத்தணுமா? இங்கே உள்ளே போகணுமா தெரியலையா? வண்டி போகுது. நோ என்ட்ரி டெம்போ ட்ராவலர் டோ பஸ் வண்டிக்கா. ஓகே வண்டி உள்ளே போகலாம். ஆட்டோ போகுது. பஸ்ஸு டெம்போ எதுவுமே நோ என்ட்ரி. பைக் போகலாம். தலக்காவேரி ஐ எம் கம்மிங். ஆக்சுவலாக தலக்காவேரி கார் கூட வருதுப்பா. வண்டி எங்கே பார்க் பண்ணுறது? நோ பார்க்கிங். அம்மா ஸோ வந்துட்டோம். வியூ பங்கமாக இருக்கீங்க இந்த பார்க்கறதுக்கு. வண்டி இன்னும் உள்ளே போக சொல்கிறான். தெரியலையா? அந்த காரு எப்படி வந்தது? கார் எப்படி வந்தது? வேறு வழி இருக்கா என்ன கார் வரத்துக்குண்ணா? எல்லாம் மூடி இருக்கா. அப்போ கார் எப்படி உள்ள வந்தது தெரியலையா? ஸோ கைஸ் வந்துட்டோம்.
இங்கே தான் காவேரி நதி வந்து தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த இதோட டெம்பிள், கோயில். 2 சாமி இருக்காங்க. பாருங்க. கிளம்பியாச்சு தலக்காவேரி கோயிலேருந்து. ஆக்சுவலாக நான் இங்கே எத்தனை மணிக்கு 1:30 மணிக்கு வந்தேன். அப்படியே கிளம்பலாம் தான் நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரில, அப்படியே 1:30 மணிக்கு வந்தால் சாமியெல்லாம் மூடிட்டாங்க. 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரையும் மூடிடுவாங்களாம். சரி கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் என்னன்னு தெரில, இருந்து சாமி திறந்தோன்னே சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போய்ட்டு பேக்கிங் ஆரம்பிக்கணும். லெட்ஸ் கோ. இத்தனை என்னை விட முடிஞ்சது கூர்க்கு. இதோட எப்போ வருவேன்னு தெரில, வருவோம் என்னைக்கு ஆச்சும். மேலே நம்ம பார்த்தோம்ல, டாட்டா காமிச்சால, அவங்க வந்து ஆவடியிலேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து. என்னதான் எங்கே தான் போனாலும் நம்ம ஊருக்காரங்களை பார்க்குறது கொஞ்சம் ஹாப்பினஸ் வரும். அதான் ஸோ கைஸ், கூர்க் ஸ்டோரி இதோட ஓவர். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வாங்க, விசிட் பண்ணுங்கள். இப்போ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த சவுண்டும் இல்லாமல். அப்பா ஓகே, நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு தான் சென்னை ரிட்டர்ன் ஆகிறோம். மார்னிங் 3 o'clock இல்லைனா 4 o'clock, 4 மணிக்குள்ளே எப்படியாவது கிளம்பிடணும். ஸோ இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டணும்.